எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்மோட மூத்த அரசியல் விமர்சகர் மருத்துவர் காந்தராஜ் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோட பேசலாம். சார் வணக்கம். விஜய் அவர்கள் பிரசாந்த் கிஷோரை கூப்பிட்டு வந்துட்டார். முடிஞ்சது, அவ்வளோதான். விஜய்க்கு சொல்ல வேண்டியது ஒரே வார்த்தை தான், ஜாக்கிரதையாக இருந்துக்குப்பா, அவ்வளோதான் சொல்லணும். அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். கஷ்டப்பட்டு சம்பாரித்து வந்துட்டுருக்க, சாதாரணமாக வரல, அவஸ்தைப்பட்டு வந்திருக்க. உன்னுடைய வெற்றி உனக்கு தகுதிக்கு மீறிய வெற்றி எல்லாம் கிடைச்சிருக்குது. ஜாக்கிரதை. 2 பேர் உள்ளே உட்காந்துருக்காங்க, ஜாக்கிரதை இருந்துங்க, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவ்வளோதான் விஜய்க்கு நம்ம சொல்லக்கூடியது ஒரே வாட்சம். பிரசாந்த் கிஷோர் யாருன்னு தெரியுமா? யாராக இருந்தால் எனக்கு என்ன? பிரசாந்த் கிஷோர் உங்களுக்கு எப்படி தெரியும்? தமிழ்நாட்டில் திமுகவை ஜெயிக்க வச்சாரு. அப்படிதான், அவ்வளோதான். மேற்கு வங்கத்தில் மம்தா பானர்ஜி ஜெயிக்க காரணமாக அவர். அப்புறம் இவர் மோடி, அவருக்கு யூகம் அமைச்சு தரல. இல்லை, அவர் தான் ஜெயிச்சாரு. அவரையும் போட வேண்டியதானே. இப்போ ட்ரம்ப் ஜெயிச்சது தமிழ்நாட்டில் ஸ்டாலின் அவர்களுக்கு யூகம் அமைச்சு கொடுத்தது உலகம். சரி சொல்லிட்டீங்கன்னா சரி, அதனால ஜெயிச்சது சரி. அதனால அப்புறம் எங்களுக்கு என்ன ஆகுது? அதாவது உங்களுக்கு தான் எல்லாமே தெரியும். அப்புறம் என்கிட்ட கேட்குறீங்க, எனக்கும் பதில் இல்லை. அவ்வளோ. பிரசாந்த் கிஷோர் உங்களை பற்றி இப்படி சொல்லிதாங்க ஒரு ஆளை கவுத்தணும். இப்படி சொல்லிதான் ஒரு ஆளை திமுக வெற்றிக்கு அவர் காரணம் இல்லைன்றீங்களா? அவர் தான் காரணம். நாங்கள் எங்கள் நான் தான் சொல்கிறேன், நாங்கள்லாம் முட்டாளுங்க. நாங்கள் அண்ணாவும் எம்ஜிஆர் கலைஞர் இவங்கெல்லாம் சேர்ந்து எல்லாம் திமுக ஜெயிக்க வச்சாங்க. அப்போ பிரசாந்த் கிஷோர் பிறக்கிறதுக்கு முன்னாடி இருந்தே கட்சி ஆரம்பித்து இது பண்ணியிருக்காரு. அப்புறம் இப்போ தான் தெரியுது, 1949 எல்லாம் பண்ணியிருக்காரு. ஆனால் திமுக உருவாகிறதுக்கே பிரசாந்த் கிஷோர் தானே காரணம். அப்போ பிறக்கல அவர், ஆனால் அவரை போன ஜென்மத்திலே அதை ஆரம்பிச்சிட்டார். கரெக்டாக போதுமா? பிரசாந்த் கிஷோர் எனக்கு எப்படி தெரியுங்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியும், சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அது எப்படி தேவையில்லை. உங்கள் சேனலில் அது சொல்கிறதுக்கு அர்த்தம் இல்லை, பிரயோஜனம் இல்லை. உங்கள் ரசிகர்களுக்கு இது போதும், அவ்வளோ போதும். இல்லை, சொல்கிறதுக்கு அவசியம் இல்லைன்னா எதுவும் இல்லைன்னு அர்த்தம். அப்படி வச்சுக்க, அவ்வளோதான். என்கிட்ட ஒன்றுமே இல்லை, அவ்வளோதான். ஒன்றுமில்லை. ஒன்றுமில்லாத ஆளுகிட்ட ஏன் கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க? பிரபல தேர்தல் யூக வகுப்பாளராக அறியப்பட்டவர். ரைட், அவ்வளோதான். அவர் நம்பிக்கையா சொல்றாரு. சரி, 2026 ஆட்சி அமைச்ச உடனே நான் தமிழகத்துக்கிட்ட பேசுறேன். சரி, பேசிட்டோம். என்ன யார் வேணாங்கிற? 2026 ரொம்ப நாள் இல்லை, 10 மாதம் தான் இருக்கு. பேசிட்டோம், யார் வேணாங்கிற? நீங்களே பேட்டி எடுங்க. எங்கே போகுது? தமிழ்நாடு அழிஞ்சிட போதா, இல்லை இந்தியா அழிஞ்சிட போதா? என்ன ஆகிடுது சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க விஜய் அவர்களுடைய ஓராண்டு கால அரசியல் பயணம்? விஜய் விருப்பம் இல்லாமல் அரசியலுக்கு அவரை ஃபோர்ஸ் பண்ணுறாங்கங்கிறது வெளிப்படையாக தெரியுது. நீங்களே எல்லாரும் சேர்ந்து ஏற்றி விட்டு என்னென்னவோ பண்ண பார்க்குறீங்க, நடக்கலை. அவர் வரமாட்டேங்கிறாரு. 1 வருஷத்தில் 4 மீட்டிங் போட்டிருக்காரு. கேட்டாக்கா அமைப்பாளர்கள் போட்டாங்க, செயலாளரை போட்டாங்க, நோட்டீஸ் அடிச்சிருக்காரு, லெட்டர் அனுப்பிச்சிருக்காரு, போஸ்ட்டுக்கு மேன் இது பண்ணியிருக்காரு, 15 வாரத்துக்கு விடாமல் பேசியிருக்காரு, 1/2 மணி நேரம் தூக்கத்தில் சில கனவுகள் வேற காட்டியிருக்கா. எதோ சொல்கிறீங்க. ரைட்டு, அக்ரீட். அதுதான் கட்சிக்கு போதுன்னா ரைட்டு, போங்க. உங்கள் பேச்சை கட்டிட்டு ஒரு கட்சி நடத்திட்டு யார் வேணாங்கிற? அப்படி தாங்க கூட்டிகிட்டு போகணும். ஒரு ஆள் நல்லா சிக்கி இருக்கிறாரு, விட்டாதீங்க, பூந்து விளையாடுங்க. இப்படியெல்லாம் ஏற்றி விட்டா தான் அவரும் ஒருவர். விட்டுறாதீங்க. நல்லா வள்ளிச்சா ஒரு ஆள் விஜய்னு ஒரு ஆள் கிடைச்சிருக்காரு, ஜாலியாக பூந்து விளையாடுங்க. தாவேக்காவை பார்த்து ஒரு ஷேக் வந்திருக்கு. ஆமாம், ஷேக் தான். இப்படியெல்லாம் சொல்லித்தாம இப்படித்தானே அவங்க தான் சார் சொல்றாங்க. இப்படிதான் ஏற்றணும். கரெக்டாக தான் போறீங்க, ரூட் கரெக்ட் தான். இல்லை, அப்போ ஷேக் வரலையா? எனக்கு தெரியாது, நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா வந்துருச்சு. அப்புறம் உங்கள் வார்த்தைக்கு தான் மதிவு, அதை தானே அவர் நம்ப போகிறார். நான் சொல்கிறத நம்ப போகிறார். நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா, உதயநிதி பயந்து ஊரை விட்டு ஓடி போயிட்டாரு, ஸ்டாலின் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு, எல்லாம் முடிஞ்சு போச்சு. இல்லை, அவ்வளோதானே. 20% ஓட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆமாம் சார், 20%, 80% எல்லாம் காணாமல் போயிட்டா. 20% தான் ஓட்டு போடுறான். எல்லாம் எந்த எலெக்ஷனில் வாங்கினார் 20%? இல்லை, இருக்கா கிரவுண்டில் இல்லை, சர்வே எடுத்தாங்களா? சர்வே. ஏன்னா எனக்கு எவ்வளோ ஓட்டு இருக்கு தெரியுமில்ல? 20 கோடி ஓட்டு இருக்கு. தமிழ்நாடு 8 கோடி. அதெல்லாம் பேசக்கூடாது. தமிழ்நாட்டில் மாத்திரம் 20 கோடி இருக்குது. அவங்க சொன்னால் நம்புவீங்க, நான் சொன்னால் நம்ப மாட்டீங்களா? 20 கோடி ஓட்டு இருக்குது தமிழ்நாட்டில் மாத்திரம். கேளுங்களேன். கேழ்வர்களை நெய் வடிதுன்னு சொன்னால் கேட்பாருக்கு மதியம் கேட்கணும். புரியுதா? சொன்னவன அவன் சொல்லலை. கேழ்வர்களை நெய் வடிதுன்னு நான் சொல்லுவேன், உங்கள் புத்தி எங்கே போச்சுன்னு தான் அவன் கேட்குறான். அவ்வளோதான். பிரசாந்த் கிஷோர் பல நம்பகமான செயல்களை செஞ்சிருக்காருல்ல,
பீகார்ல எங்கேயோ எலெக்ஷன் நின்றதை கேள்விப்பட்டேன். அது வேறங்க சார். ரைட் அது விட்டுருங்க, அவ்வளோதான். சார் அது அது வந்து அது ரைட், அது விட்டுருங்க சார், அதை பற்றி பேசாதீங்க. சார் இவருக்கு அதெல்லாம் வெளியில் சொன்னாக்க விஜய் ஜாக்கிரதை ஆகிடுவார், விடாதீங்க, அதுக்கெல்லாம் விடாதீங்க. சார் அதுக்கெல்லாம் விடாதீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க. விஜய் ஜாக்கிரதை ஆகிட போறாரு அப்படின்னா விடாதீங்க. பிரசாந்த் கிஷோர் நம்ப உங்க ப்ராப்ளம், உங்க இதே வந்து லட்சியமே என்ன, பிரசாந்த் கிஷோர் ஆதவ அர்ஜுன் 2 பேர்த்தையும் தூக்கி விட்டு இல்ல சார் குழப்பம் நடத்துறது தானே சார். அதை சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க, அதான் சொல்லாதீங்க சார். பிரசாந்த் கிஷோராலதான் ட்ரம்ப் ஜெயிச்சது, பிரசாந்த் கிஷோரால மோடி ஜெயிச்சது, பேர்த்தையும் தூக்கி விட்டு இல்ல சார் குழப்பம் நடத்துறது தானே சார். அதை சொல்லாதீங்க, அதெல்லாம் சொல்லாதீங்க, அதான் சொல்லாதீங்க சார். பிரசாந்த் கிஷோராலதான் ட்ரம்ப் ஜெயிச்சது, பிரசாந்த் கிஷோரால மோடி ஜெயிச்சது, பிரசாந்த் கிஷோரால மம்தா ஜெயிச்சது, பிரசாந்த் கிஷோர்ல ராஜபக்சே அங்க செலோண்டா ஜெயிச்சது அவரால் தான். இப்போ சைனாவில் எங்கே எலெக்ஷன் நடந்தது அது அவரால் தான், எல்லாம் அவரால் தான். சொல்லிட்டு போங்க சார், அப்படித்தான் சொல்லணும், அப்படித்தான் சொல்லணும். பீகாரில் என்ன ஆனாருங்கிறதால சொல்லக்கூடாது, அதெல்லாம் பேசக்கூடாது சார். அதெல்லாம் பேசக்கூடாது சார். சார் அதை பேசாதீங்க, அதை பேசாதீங்க, அதை பேசாதீங்க, அதை பேசாதீங்க, அதை பேசாதீங்க சார். அதெல்லாம் பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது, அதை பேசக்கூடாது. பிரசாந்த் கிஷோர் தான் எல்லாத்தையும். புதுசா அரசியலுக்கு வந்து அவர் பாப்புலாரிட்டி இல்லாதவர் சார். யார் அரசியல்ல பிரசாந்த் கிஷோர் பாப்புலாரிட்டி இல்லாதவர், ஃபேஸ் வேல்யூ இல்ல. விஜய்க்கு ஒரு பாப்புலாரிட்டி இருக்கு, ரசிகர் கூட்டம் இருக்கு, ஃபேஸ் வேல்யூ இருக்கு. விஜயனுடைய பாப்புலாரிட்டி, பிரசாந்த் கிஷோருடைய வியூகம், ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு பாருங்களேன், ஜெயிச்சிருவார். அவ்வளோ இப்படிதான் ஏற்றணும் சார். கரெக்டாக தான் போறீங்க. விஜய் அவர்களே, எம்ஜிஆர் டிவி வந்து பிரசாந்த் கிஷோரை வந்து நம்புங்கள்னு சொல்லிட்டு கேட்கிறோம் சார். அரசியல் விமர்சகர்கள் இருக்கீங்கல்ல, பார்வையாளராக கேட்குறேன், எப்படி இருக்கும் இந்த வியூகம்? ஒரு அரசியல் வியூகத்தை வகுத்துக்கிறதுனால தான் ஒருத்தன் ஜெயிக்கிறான்னாக்கா, என்னை வந்து நிற்க வச்சு என்ன முதலமைச்சர் ஆக்குனாக்கா, நீங்கள் வந்து அதெல்லாம் செஞ்சீங்கன்னு வச்சுங்க, உங்களுடைய வியூகத்தினால நான் ஜெயிச்சேங்கிறது அர்த்தம். ஏன்னா நான் ஒன்றுமே இல்லாத ஏற்கனவே அமைப்பெல்லாம் வச்சு எல்லாம் எஸ்டாப்ளிஷ் ஆகி ஒரு கட்சி இருக்குது, அந்த கட்சிக்கு போய் பின்னாடி அவங்க ஜெயிப்பாங்க தெரிஞ்சுக்கிட்டு அங்கே போய் உட்காந்துக்கிட்டு அவராக வந்தாரு, கூப்பிட்டதுனால தானே வந்தாரு. யார் கூப்பிட்டான்னு தெரியுமா உங்களுக்கு? யார் கூப்பிட்டா? உங்களுக்கு அந்த அந்த அடிப்படை ஞானமே இல்லாமல் பேசணும் சார். கூப்பிடாம எப்படி சார் யார் சார் வருவா? அதான் அதே வேகமாக பேசிட்டாக்க இப்போ நீங்கள் பேசுறதுலாம் உண்மையாயிடுது. சொல்லுங்க அப்படின்ட்டாக்க பயந்துடுவோம். நீங்க சொல்லுங்க யார் கூப்பிட்டான்னு. உங்ககிட்ட சொல்றதுக்கு தான் யோசனையா இருக்குது. சொல்லுங்க சார், தெரிஞ்சா சொல்லுங்க. தெரியும், அதான் தெரிஞ்சா சொல்லுங்கிற அளவுக்குள்ள இருக்கீங்க. அப்புறம் சரி சொல்லுங்க, சரி சொல்லுங்க, தெரிஞ்சதை சொல்லுங்க. அது வரலையே உங்க உனக்கு தெரியாத எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு கேட்கும்போது நான் ஏன் உங்ககிட்ட சொல்றேன்? தெரிஞ்சதை சொல்லுங்க. மற்ற சேனல் என்ன சொல்லுங்க, அதை எடுத்து பாருங்க, நான் என்ன சொன்னேன்னு தெரியும். நேற்று கூட பேட்டி கொடுத்து கூப்பிடாத இடத்துக்கு எப்படி சார்? அது கூப்பிடாதனாலதான், ரெக்வெஸ்ட் பண்ணதுனாலதான் வருவாங்க. கூப்பிட்டு தான் வந்தாருன்றதுனா உறுதியா சொல்றீங்களா? அப்புறம் விட்டுருங்களேன், அப்படிதான் வந்திருப்பாரு. அப்படிதான் விஜய் இப்ப கூப்பிட்டு தான் நீங்க தான் சொல்லிட்டீங்களா, அப்புறம் நான் என்னத்துக்கு அது மாதிரி தோல்வினா உறுதியா இருக்கீங்களா? அப்ப வெற்றி வாய்ப்பு ஒன்னும் சந்தேகத்தை கூப்பிட்டு தானே சார் வந்திருப்பாங்கன்னு கேட்கலையே, கூப்பிட்டு தானே வந்தாரு அப்படின்னு அடுத்த சொல்லும்போது நான் பதில் சொல்லிட்டேன். கூப்பிட்டு தானே வந்திருப்பாரு. அவ்வளவுதான், அவ்வளவுதான், கூப்பிட்டு தான் வந்தார். விஜய் நம்புங்க, அவர் கூப்பிட்டு தான் வந்தார், அவ்வளவுதான். சரி, எப்படி வந்தார் சொல்லுங்க. தெரியாது எனக்கு, என்னது உங்ககிட்ட போய் சொல்லி அனாவசியமா டைம் வேஸ்ட் பண்ண வேண்டிய. அவரை கூட்டிக்கிட்டு வந்தவர் தம்பிதுரை, தமிழ்நாட்டுக்கு கூட்டிகிட்டு வந்தது தம்பிதுரை. அவர் வந்து முதல்ல வந்து பேச வந்த இடம் வந்து சென்ட் பீட்டர்ஸ் என்ஜினியரிங் காலேஜ். அதிமுகவை எப்படி ஜெயிக்க வைப்பது என்பதற்கான உத்திகளை பேசுவதற்காக எங்கள் கல்லூரியில் கூட்டம் போட்டார். ஏறோமில் தான் வந்து உட்கார்ந்தார். என்னை யாரும் தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் என்னை அங்கே உள்ளே விடாதுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுதான் அவர் வந்ததுக்கு பிறகு இங்கே திமுக தான் ஜெயிக்கும்னு தெரிஞ்ச உடனே அப்படியே கலட்டிக்கிட்டு திமுக பக்கம் போய் சேர்ந்துட்டார். அன்னைக்கு திமுக ஏமாந்து இவரை உள்ளே விட்டுட்டாங்க. வெற்றி பெற்றதுக்கு பிறகு நான் தான் கிளைம் பண்ண பிறகு இந்த தடவை ஒரு சீந்த கூட இல்லை. 2021 இந்த தடவை திமுக கூப்பிடவே இல்லையா? அவர் 2021 ஆமாம், அவரை கூப்பிடலையே. 2021 தான் சார் அவர் வந்தாருங்க. வந்து அவர் ஒன்றும் பெருசாக இது பண்ணிக்கலையா, அவங்களே ஜெயிச்சுட்டு போயிட்டாங்க. அது பழனிசாமியுடைய அதீத சாமர்த்தியம். அது வந்து பிரசாந்த் கிஷோர் யாராக இருந்தாலும் பழனிசாமியுடைய தோல்வி இருக்க முடியாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு வேலையில் அவர் பண்ணார். அது காரணம் அவர் ஒழிச்சு கட்டணும்னு அமித்ஷா போட்ட பிளான். அதெல்லாம் விடுங்க, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்கிறதுல அர்த்தம் இல்லை. பிரசாந்த் கிஷோர் இங்கே வந்தது அதிமுக தான் வந்தார். அதுக்கப்புறம் திமுக தான் ஜெயிக்கணும்னு அங்கே போய் சேர்ந்துக்கிட்டாரு. ஜெயிச்சதுக்கப்புறம் என்னால் தான் ஜெயிச்சதுன்னார். அதுக்கப்புறம் அவர் கிட்ட சேர்த்துக்கவே இல்லை. அதுக்கப்புறம் அவங்க கிட்ட சேர்த்து இவ்வளோ இடைத்தேர்தல்கள்லாம் வந்து அவர் வர சொல்லவே இல்லை. இப்போ கூட வந்தார். இங்கே புதுசாக ஒரு கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க, விஜய் ஆரம்பிச்சிருக்காருன்னாங்க. ரைட்டு, பூந்துட்டார் உள்ள. 2 பேர் உடனே ஓடிட்டாங்க.
அதை வரைக்கும் வரும். நாளைக்கு ஒரு கட்சி நான் ஒன்று ஆரம்பித்து பாப்புலரான வச்சுக்கோ 2 பேர் அங்கே வந்துடுவாங்க. பாப்புலர் ஆகணும், ஜெயிப்பேன்ற மாதிரியான நம்பிக்கை இருந்து நான் அங்கே வந்து நின்றுட்டு நான் தான் ஜெயிக்க வச்சேன்பா. அதுதான் அவருடைய வேலை. இது ஒரு பொழப்பு. கட்சி ஆரம்பித்தோடனே ஒரு கூட்டம் உங்களுக்கே தெரியும் தமிழ்நாட்டில். உடனே வந்து இது பண்ணுவாங்க, அவருக்கு ஆதரவாக பேச ஆரம்பிச்சிருவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. அப்புறம் வந்து அந்த ரஜினிகாந்துக்கு என்ன ஆச்சு? ரஜினிகாந்துக்கு உடனே ஆரம்பித்த உடனே ஒரு கூட்டம் வந்து அப்படியே வந்து உடனே அமைப்பு செயலாளர் அது இது எல்லா பதவியெல்லாம் போட்டு எல்லாம் பண்ணிட்டார். ரஜினி எவ்வளோ பெரிய சாமர்த்தியச்சாலுன்னு எனக்கு அப்போ தான் புரிஞ்சுது. இவங்களும் உடனே தீவிரமான பிரச்சாரம் அது இதெல்லாம் ஆரம்பித்தார். உடனே உடம்பு சரியில்லை போய் படுத்தார், கட்சி கழிச்சிட்டு போயிட்டார். அந்த ஆளுங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. யாரெல்லாம் வந்து சேர்ந்தாங்கங்கிறத ஸ்டடி பண்ணார் ரஜினி. இவங்களோட சேர்ந்தவொன்னே நம்ம கதி என்ன ஆகுன்னு அவருக்கு புரிஞ்சுது. மறுபடியும் நம்மளை பஸ் கண்டக்டர் ஆக்கிடுவானுங்க தெரிஞ்சுது. நைஸாக நோவாமல் கட்சியை மூடினார். ஷூட்டிங்க்கு போனார், படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க, உடம்பு சரியில்லாம் படுத்துட்டார். எமர்ஜென்சியாக வந்து ஹைதராபாத் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுறாங்க. அவங்க உயிருக்கே ஆபத்துங்கிற மாதிரி கொரோனாவில் இதாகிட்டார் அப்படின்னு படப்பிடிப்பே கை விடுறாங்க. இவ்வளவும் பண்ணதுக்கு பிறகு அந்த தொண்டர்களை வச்சு நீங்கள் ஓட்டு வாங்க முடியுமா? எங்கள் தலைவனை இவ்வளோ துன்புறுத்தி நீ வந்து ஓட்டு கேட்குறேன்னு சொல்லி கோச்சுக்குவாங்கன்னு தெரிஞ்ச பிறகு தான் அமித்ஷா வாய முடியுங்கன்ட்டார். அப்படி தான் அவர் வெளியே போனார். இன்றைக்கி ஒன்று ரஜினி அரசியலுக்கு வரலையே. அதைத்தான் விஜய்க்கு நான் சொல்கிறேன், தம்பி ஜாக்கிரதை, இந்த 2 பேர்த்துக்கிட்ட ஜாக்கிரதை. அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். தேர்தல் நேரத்தில் கடை விரித்து வியாபாரம் பண்ணுற ஆசாமிகள் ஜாக்கிரதை, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். ஏன்னா விஜய் ஒரு பச்சை தமிழர். தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் சரியாக இல்லை, நீ ஏதோ கொண்டு வருங்கிற மாதிரி உனக்கு சில விளம்பரங்கள் கிடைக்குது. ஜாக்கிரதையாக இருந்துக்கு, இந்த 2 பேர்த்துக்கிட்ட மாட்டிக்காது, அவ்வளோதான் நம்ம சொல்ல முடியும். அவர் மேலே இருக்கிற அக்கறையில் சொல்கிறேன். ஆதவர்ஜுன் மறுபடியும் மன்னராட்சியை ஒழிப்போம் அப்படின்றார். அதெல்லாம் பேசுவாருங்க, அதெல்லாம் பேசுவார். விஜயகாந்த் கிட்ட போனார், அங்கே ஒரு ரைட்டு பண்ணிக்கிட்டாரு. அப்புறம் வந்து திமுக கிட்ட இருந்தார், அங்கே ஒரு இது பண்ணிக்கிட்டாரு. அந்த சீசனுக்கு வர்ற ஆளுங்க, திருவிழாவில் பலூன் விற்கிற ஆளுங்க, அவ்வளோதான். விஜய் அவர்கள் மும்மொழி கொள்கை எதிர்க்கிறாரு. ஆனால் இந்தின்ற பேரையும் சொல்லலை, பாஜகன்ற பேரையும் சொல்லலை, மோடின்ற பேரையும் சொல்லலை. எழுதி கொடுத்ததை படிக்கிறாருங்க. அவர் தெளிவாக இருக்காருங்க. அரசியலுக்கு வர்ற ஐடியாவில் அவர் இல்லை. மிரட்டுறாங்க, அந்த டைமில் வந்து சில விஷயங்களை பேசிட்டு அவர் போயிடுறார். அவர் இன்றைக்கி அவர் சினிமாவில் தான் கண்ணு கருத்துமாக நிற்கிறார். அவர் வந்து அவரை ஃபோர்ஸ் பண்ணி தான் அரசியலுக்கு கொண்டு வந்துருக்காங்கிறது இந்த அவருடைய செயல்பாடுகள்னு நல்லா தெளிவாக தெரியுது. மிரட்டினா வந்து சில விஷயங்களை பேசிட்டு போயிடுறாரு. அதுக்கு மேலே அவர் சீரியஸாக இருக்கிறது அவ்வளோதான். என்ன அரசியல் பார்வையாளர்ன்ற முன்னே எனக்கு புரிஞ்சது கூட தான். அவர் அரசியலை சீரியஸாக எடுக்கலை, கட்டாயப்படுத்தப்படுகிறார், அவ்வளோதான். வற்புறுத்தல்னாலே பயமுறுத்தல்னாலே தான் அவர் அரசியல். இல்லை, அவர் பயப்பட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? அமலாக்கத்துறைன்னு ஒன்று இருக்குங்க. அவர் என்ன சார் தப்பு பண்ணியிருப்பாரு? உங்களுக்கு பிசினஸ் உங்களுக்கு எனக்கு வந்து அமலாக்கத்துறையை பற்றி கவலை இல்லைங்க. அரசியல் அது அமலாக்கத்துறையை வந்தாக்கா நம்மளை 2 பேர்த்தையும் ரைட் பண்ணாக்கா நம்ம பாக்கெட்டில் அவங்க தான் காசு போட்டோம், இவ்வளோ பிச்சைக்காரன் நான் எதிர்பார்க்குறேன்னு போகும். நம்மக்கிட்ட என்ன இருக்குது? இந்த வாட்ச் தான் காஸ்ட்லியஸ்ட்டு. என்ன பண்ண முடியும்? அவங்க என்ன ஒரு படத்துக்கு 150 கோடி ஏற்றி விட்டீங்கடா, நீங்கள் தானே ஏற்றி விட்டீங்க. அப்படி ஏற்றி விட்டதுனால தானே அவங்களாம் மாட்டிட்டு முடித்தாங்க. இன்னைக்கு புஷ்பாங்கிற படம் வழி வந்த உடனே விட்டாங்க. 3 காட்சிகள் 3000 கோடி ரூபா வசூல்னு ரைடு போச்சு. உடனே அந்த விளம்பரத்தை நிறுத்திவிட்டாங்க. இப்போ அந்த இதெல்லாம் இப்போ அந்த செய்திகளை போடுறது இல்லையே. படம் ரிலீஸ் ஆன உடனே ஒரே காட்சிகள் வசூல் வந்ததுங்கிறதெல்லாம் இப்போ போடுறது இல்லையே. தெரிஞ்சு போச்சு. டேக்ஸ் கட்டுன்னு பிடிக்க ஆரம்பித்தாங்க. இப்போ அந்த செய்தி போடுறது இல்லை. ஏன்னா அது ஒரு டெக்னிக். அந்த படத்தினால தான் அந்த பிளாக் மணி வெளியே ஒயிட் ஆக்கி இந்த படத்தினால தான் எனக்கு வந்து கணக்கு காட்டிக்கிட்டாங்க. இப்போ அது வெட்ட ஒடிச்சு ஆகிப்போச்சு. ஒரு ரஜினி படத்தை பற்றி நான் கமெண்ட் அடித்தது நான் பட்ட அவஸ்தை எனக்கு தானே தெரியும். எத்தனை மிரட்டல், எப்படிடா சொல்லலான்னு அப்புறம் தான் தெரிஞ்சுது. இப்படி போட்டு அவங்க வந்து எங்கேயோ இருந்த பணத்தை ஏதோ பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுது. ஏதோ ஒரு இது சினிமா எடுக்க வர்றவங்களும் சரி, குதிரை ரேஸில் பந்தயத்தில் பணம் கட்டுறவங்களும் சரி, ஒரே எண்ணத்தில் தான் இருப்பாங்க. குதிரை ரேஸில் நீங்கள் ஜெயிச்சிங்கன்னா அந்த பந்தய பணத்துக்கு வரி கிடையாது, தெரியுமா உங்களுக்கு? ஜாக்பாட் ஆடுவோம். ஜாக்பாட்டில் லட்சக்கணக்கான ரூபாய் வந்து பரிசாக கிடைக்கும். அந்த பணத்துக்கு வரி கிடையாது. ஜாக்பாட்டில் நீங்கள் ஜெயிச்சிருவீங்க, நீங்கள் வின் பண்ணியிருப்பீங்க. நீங்கள் ஒரு ஆர்டினரி ஆள், பட்டாணி கடை வச்சுருக்கிற ஆள், ஏதோ டிக்கெட் வாங்கினீங்க, உங்கள் குதிரை வந்துடுச்சு, 1.5 லட்சம் ரூபா உங்களுக்கு வருது பணம். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். 1.5 லட்சம் தானே, இந்தா உனக்கு 50,000 ரூபா கொடுத்துட்றேன், அந்த டிக்கெட்டை எனக்கு கொடு.
இதை கொடுத்து அந்த 1.5 லட்சத்தை நான் ஒயிட் ஆக்கிறேன். ஜெயிச்சது நீங்கள், அந்த இதை நான் வாங்கிக்குவேன், வாங்கிட்டு ஒயிட் ஆக்கி. அதனால தான் அதுக்கப்புறம் தான் அந்த குதிரை பந்தயத்தை ஒழிச்ச கட்டினாங்க. இன்றைக்கி குதிரைகள் தேவையில்லாமல் போயிடுச்சு. உலகம் முழுவதும் இருக்க ஹார்ஸ் ரேஸ் இல்லை. இதெல்லாம் தான் காரணம். இதெல்லாம் தான் காரணம். சினிமாவிலே அதே தான். இந்த படம் எனக்கு 100 நாள் ஓடிச்சு, அதில் வந்த காசு தான் இது, ஒயிட் ஆக்கிடலாம். அந்த மாதிரி அந்த மாதிரி நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டிங்கன்னா அந்த டிக்கெட்டை நான் வாங்கிக்குவேன். வாங்கிக்கிட்டு உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கொடுத்துருவேன். உங்களுக்கு 10 ரூபாய்க்கு நீங்கள் வாங்கின டிக்கெட்டு அதில் 50,000 ரூபா கிடைக்கணும். உங்களுக்கு அதுக்கு மேலே உங்களுக்கு எங்கே ஆசை இருக்க போகுது? இதை வச்சுக்கையா பார்த்துக்கலாம் அப்படின்னாக்கா, அது சரி கொடுக்குறது வாங்கிட்டு போயிடுவீங்க. 1.5 லட்சத்தை நான் ஒயிட் பண்ணிவிடுவேன். அதே மாதிரி தான் சினிமா. இந்த படம் எனக்கு அடுத்து அமோகமான வெற்றியில் இவ்வளோ பணம் எனக்கு வசூலாச்சுன்னு சொல்லி பிளாக்கை ஒயிட் ஆக்குறது. அதனால தான் சினிமாவெல்லாம் அவ்வளோ பெருசாக இருந்தது. இன்றைக்கி அந்த வருமானத்தை காட்ட முடியல. ஏன்னா தியேட்டரெல்லாம் உழுவ ஆரம்பிச்சிருச்சு, சரியாக இல்லை. ஏன்னா அது சீரியல் எல்லாத்தையும் குட்டிச்சோர் பண்ணிடுச்சு. இதனால் அமலாக்கத்துறையினுடைய மிரட்டல் இப்போ விஜய்க்கு அதெல்லாம் தான் வந்த பிரச்சனை. நீங்களாம் ஏற்றி விட்டீங்க. அன்றைக்கி மீடியாக்கள் ஒரு படத்துக்கு 150 கோடி 200 கோடி வாங்குறாருலாம் சொல்லும்போது அமலாக்கத்துறை ரைட் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பாடுறாங்க. விஜய்க்கு எவ்வளோ பிரச்சனைகள் இருக்குதுங்க. அமலாக்கத்துறை மிரட்டல் ஒரு பக்கம், அதுக்கப்புறம் அவர் சரியாக வரல, பிரிவு பாதுகாப்புன்னு கொடுத்துட்டாங்க. வீட்டுக்குள்ளாரே போலீஸ் வந்துருச்சு. அவரை பாதுகாக்கிறதுக்கு வரல, அவரை வேவு பார்க்கறதுக்கு வந்திருக்காங்க. இவ்வளோ கஷ்டத்தில் அவர் உட்காந்துக்கிட்டு இருக்காரு. நினச்சா கஷ்டமாக இருக்குது எனக்கு. இதில் பிரசாந்த் கிஷோர், ஆதவர்ஜன் மாதிரி ஆசாமிகள் வர உள்ளே புந்துக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகிறாருன்னு நினைக்கும்போது கஷ்டமாக இருக்குது. விஜய் நினைத்து வருத்தமாக இருக்குது. நம்ம தெரிஞ்சு கண்ணு முன்னாடி வளர்ந்த பையன் நல்லா வரணும். சந்திரசேகரன் கொஞ்சம் புத்தாலி, பார்த்துக்குவாருன்னு நினைக்கிறேன். நிறைய விஷயங்களை பகிர்ந்து. நன்றி சார்.